மக்களே, நேற்று பிக் பாஸ் வீட்டில் நடந்த சண்டையை நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அருண், மஞ்சரி, தீபக் இவங்க 3 பேரும் வந்து மாறி மாறி வந்து கத்திக்கினாங்க. என்ன விஷயம், என்ன சண்டை இவங்களுக்குள்ள, யார் பக்கம் என்னோடய ஸ்டாண்டுன்றது தான் நான் கொண்டு வந்து ஷேர் பண்ணிக்க வந்து போகிறேன். இந்த சண்டை வந்து எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நேற்று காலையில் குட்டி குழந்தைங்க வந்து 2 பேர் வந்து வந்திருந்தாங்க. பாராஷூட்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துடைய ப்ரொமோஷனுக்காக உள்ளே வந்து வந்திருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது காலையில் யாருமே வந்து நேரமாக சாப்பிட கிடையாது. அந்த குழந்தைங்க போனதுக்கு அப்புறமா தான் காலையிலே வந்து அந்த சாப்பாடு அப்படின்றத சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து எதுவும் சமைக்காமல் ப்ரெட்டை வச்சு ப்ரெட் ஆம்லேட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கிச்சன் டீமுடைய ஹெட்டை வந்து யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம அருண் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அதுக்கப்புறமா இவங்க தர்ஷிகா, சௌந்தர்யா இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் டீமுக்குள்ளே வந்து இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரெட் ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துறாங்க. ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் அருண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இது வந்து பத்தாது, எல்லாத்துக்கும் வந்து ப்ரெட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவரே வந்து எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக போய்ட்டு வந்து ப்ரெட்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க மஞ்சரி இருக்காங்களே அவங்க வந்து அருண் கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ப்ரெட் ஆம்லேட் வந்து ரொம்ப சூடாக இல்லை, அதனால் வந்து நாங்கள் வந்து சூடு பண்ணிக்கிறோம், நாங்களே வந்து செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க போல். ஸோ உடனே வந்து அருண் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நீங்கள் அது மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். எதுக்காக வந்து அருண் சொன்னார் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு குத்தம் சொல்கிறது, இதில் வந்து இப்படி இருக்குது, இதில் வந்து இப்படி இருக்குது, நான் இதை பண்ணிக்கிறேன், நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்வால்வ் ஆகி நாங்கள் பண்ணிக்கிறோன்ற மாதிரி வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அருண் வந்து இல்லை நாங்களே வந்து பண்ணிக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக அருணும் அதேமாதிரி தீபக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்ற முடிவு தான். கிச்சன் டீம் பக்கம் வந்து யாருமே வந்து போகக்கூடாது. போகலாம், பேசலாம், செய்யலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் வந்து யாரும் வந்து செய்யக்கூடாது, கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடாது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிறனால அந்த இடத்துல வந்து அருண் அவர்கள் டீசெண்டாக வந்து ஒரு வார்த்தையை வந்து மஞ்சரி கிட்ட வந்து சொன்னாங்க. மஞ்சரிக்கு செம கோவம் வந்துடுது. நான் கிச்சன் டீம் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபக் கிட்ட போயிட்டாங்க. தீபக் கிட்ட இந்த மாதிரி வந்து என்னை வந்து கிச்சன் பக்கமே வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே தீபக் வராப்பில் திபுன்னு அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தீபக்கை யாரும் கூப்பிட்டு வந்தாங்க, மஞ்சரி தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும், மஞ்சரி வந்து தீபக் கிட்ட தான் வந்து சொல்லணும். ஆனால் வந்து மஞ்சரி பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட வந்து கான்வர்சேஷன் வச்சதுனால அருணுக்கு வந்து கோவம் வந்துட்டு, நீங்கள் கேப்டனுக்கிட்டே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை வந்து தூக்கிட்டாரு. அப்படி தூக்கணுன்னே மஞ்சரி வந்து சமக்கு ஆண்டாயிட்டாங்க. அப்போ வந்து என்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டியா, என்னை வந்து ப்ரோவோக் பண்ணுறியா, என்னை வந்து கோவப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கத்த ஆரம்பித்தாங்க. இவங்க இப்படி கத்த ஆரம்பித்தோடனே தீபக் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கோவம் வந்தது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லணும். அதை விட்டுப்பட்டு இப்படி இதை வந்து ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கிறீங்க, இது வந்து கேஷுவலான ஒரு விஷயம் தான், இதை வந்து இதுக்கு வந்து பெருசுப்படுத்துறீங்க, நீங்கள் தான் வந்து ப்ரோவோக் பண்ணுறீங்க, அவன் ப்ரோவோக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து இப்போ வந்து ப்ரோவோக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஒரு பக்கம் பேச, ஏங்க இப்படி பண்ணுறது தப்பு இல்லைங்களா, ஏங்க இது என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஒரு பக்கம் கத்தி அவரும் பயங்கரமாக எமோஷனாகி அதுக்கு ஒரு டேபிள் மேலே ஏறி நின்று இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது, அவங்களுக்கு ஆனால் ஒரு இது அவங்க பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு இடத்துலையும் வந்து ப்ரோவோக் ஆகாது, அது தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கத்தனை அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அருண் வந்து அந்த இடத்துல கிச்சன் டீமுடைய ஹெட்டாக வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து கரெக்டான ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்காரு. அவர் பண்ண விஷயம்ன்றது ஓகே தான். மஞ்சரி வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் வந்து அனுசரிச்சுக்கணும். தீபக்கை கூட அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து கேப்டனாக பேசலை, தீபக்காக தான் வந்து பேசுகிறேன், இப்படி பண்ணுறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது, மனுஷனாக இருந்து யோசிக்கணும். அவங்க வந்து அத்தனை பேர் இருந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, 18 பேருக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாங்கன்றப்ப நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும். இது இல்லை அவங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன அடிமைங்களா, அவங்க என்ன சொல்கிறது சம்பளம் வாங்கிக்கிறவங்களுக்கு ஒன்றும் வேலை செய்யலை, அவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டன், அவங்களும் மனுஷங்க தான், அவங்க இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க, சும்மா உங்கள் இஷ்டத்துக்குலாம் வந்து அவங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தீபக் பேசின அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து சும்மா நச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நம்ம ஸ்டாண்டு வந்து முக்கியமாக வந்து யார் பக்கம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டாண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா தீபக் சைடு தான். அருண் பேசினாருன்றப்போ ஸோ அருண்கிட்டே வந்து கொஞ்சம் வந்து நக்கல் இருந்தது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்படின்றதுலாம் அதுவும் கொஞ்சம் நக்கல் தான், பொறுமையான ஒரு தோனியில் அவர் வந்து சொல்லியிருக்கலாம். மஞ்சரி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்காமல் இதை வந்து ஒரு பெரிய கிளாஷாக வந்து மாற்றினா. மஞ்சரியோடைய ஒரு அந்த இதே என்ன அப்படின்னா, அவங்களுடைய எய்மே வந்து என்னவா இருக்கும்னா, லாஸ்ட் சீசனில் வந்து அர்ச்சனா இருந்தாங்களே, ஸோ அர்ச்சனாவை எல்லாரும் சேர்ந்து வந்து புள்ளி பண்ணாங்களே, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து வெடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்க வந்து என்னென்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து இவங்க வந்து புள்ளி பண்ணுற மாதிரியும் இவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தப்பு யார் மேலே இருக்குமுன்னா மஞ்சரி மேலே தான் இருக்குது. மஞ்சரி பேசின விஷயமும் சரி, அவங்க பண்ண அந்த சேட்டைகளும் சரி, அவங்க மேலே தான் வந்து தப்பு இருக்கே தவிர தீபக் மேலேயும் அருண் மேலேயும் எனக்கு வந்து தப்பு இருக்குமா தெரியல. இவங்க வந்து தன்னுக்குள்ளே வந்து ஒரு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. அதுதான் வந்து தப்பான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். எல்லாருமே பெரும்பாலான நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, அவங்க தப்பு பண்ணாலும் உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம தான் ஹீரோயின், நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது எந்த ஒரு இடத்துலையும் சரியானதாக எனக்கு வந்து தோணுதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஸ்டாண்ட் வந்து யார் பக்கம் அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க.